4-5 டேஸாவே ஸ்வீட் கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகமாவே இருந்தது. கேக் ஆர்டர் இருந்தா தான் வீட்ல ரசமலாய், குலாப் ஜாமுன்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு வீட்டுக்காக குலாப் ஜாமுன் செய்ய போறேன். சூப்பரான குட்டி குட்டி டிப்ஸோட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பாக்கெட் குலாப் ஜாமுனுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்து, காய்ச்சி ஆற வச்ச பாலை ஊத்தி கொஞ்சம் பிசு பிசுன்னு பிசைஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு, கையில 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு உருட்டுனீங்கன்னா விரிசலே இல்லாம நல்லா சாஃப்ட்டா வரும். அழுத்தி உருட்டாதீங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருக்கிற எண்ணெயை சூடு பண்ணதுல நல்லா பொரிச்சு எடுத்து சூடான ஜீரா பாகுல போட்டிங்கன்னா விரிசலே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஜூஸியான குலாப் ஜாமுன் கிடைக்கும். இந்த டிப்ஸோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான குலாப் ஜாமுன் நீங்களும் செய்யலாம். நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடியாப்பமும் கொண்டக்கடலை குருமாவும் தான் வச்சுருந்தேன். யூஸ்வலாக தேங்காய் பால் நான்வெஜ் குருமா செய்வேன். இன்றைக்கி நான்வெஜ் செய்கிற ஐடியா இல்லை, அதனால சிக்கன் குழம்பு ஸ்டைல்லையே இந்த வெள்ளை சுண்டல் குழம்பு வச்சுருந்தேன். பட் சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். உங்களுக்கும் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு ஸ்டைலில் இந்த கொண்டக்கடலை குருமா வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.